டியூஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேம் சொன்ன மாதிரி நம்ம உள்ள வந்ததன் நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் பார்க்கணும். இப்போ 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிட்டோம், 2 ஸ்டார் அச்சீவர் ஆயிட்டோம், 3 ஸ்டார் அச்சீவரும் ஆயிட்டோம், சாம்பியன் ஸ்டார் அச்சீவரும் ஆயிட்டோன்னு மைண்ட்ல செட் பண்ணிக்குவோம். ஸோ அதோடு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வார வருமானமா வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியணும். ஏன்னா 1 ஸ்டார் முடிக்க சொன்னா அவசரமா 1 ஸ்டார் முடிக்கிறோம், 2 ஸ்டார் முடிக்க சொன்னா அவசரமா 2 ஸ்டார் முடிக்கிறோம். ஆனா அடுத்தடுத்த வாரத்துக்கு வருமானம் வாங்குறதுக்கு என்ன வழியை செய்யறோமோ அதுதான் நம்மளோட பொருளாதார சுதந்திரம் மேன்மை அடையறதுக்கு முதல் படியா இருக்கும். ஸோ இந்த 1 ஸ்டார் 2 ஸ்டார் அச்சீவர் எல்லாமே ஒரு அங்கீகாரம். ஜஸ்ட் சும்மா சொல்றது இல்லாம 1 ஸ்டார் அச்சீவர் வெல்கம் பண்றோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹானரபிளா இருக்கும் சொல்றதுக்கு. பட் ஆனா அடுத்தடுத்த வாரம் வாங்குற வருமானம் நம்ம கையில வந்தா தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அதை அத்தனை நபர்களுமே மைண்ட் செட் பண்ணி நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கேஷ் 25 இருக்கட்டும், கிரிப்டோ 25 இருக்கட்டும், எம்பவர் சொல்யூஷன் 25 இருக்கட்டும், ஏன் ராயல் அப்படிங்கிற டேபிளை எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். எத்தனை நபர்கள் அதை யோசிச்சு பார்த்துருக்கோம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒன்னுல போட்டதை இன்னொன்னுல போட மாட்டோம். டிஃபால்ட்டாவே எல்லாருமே அப்படிதான் யோசிப்போம். ஏன்னா ஏற்கனவே போட்டோம், அதுல எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி திருப்பி அதுக்குள்ள போக மாட்டோம். ஆனா கேஷ் 25லயும் நம்மளுக்கு ராயல் இருக்கு, கிரிப்டோ 25லயும் ராயல் இருக்கு, எம்பவர் சொல்யூஷன்லயும் ராயல் இருக்கு. காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு டேபிள்ல நம்ம அந்த ராயல் டேபிளோட பார்த்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 2லயும் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல கிடைக்க வேண்டிய நம்மளோட ராயல் லைஃப் 3 மாசத்திலேயே கிடைக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் 3 ப்ராஜெக்ட்லயும் நம்மளோட ராயல் டேபிள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ எம்பவர் சொல்யூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க வந்தாலும் சரி 3 டேபிள் இருந்தாலும் சரி ராயலுக்கு டேபிளுக்கு தேவையானது 1000 ரூபாய். ஸோ நம்ம நல்லதே நடக்கும் எம்பவர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கீழே 3வது ப்ராஜெக்ட் எம்பவர் சொல்யூஷன் இருந்தாலும் அதுல 4 டேபிளுக்கு வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ உள்ள எந்த டேபிள்ல என்டர் ஆகிறோமோ அதே டைம்ல ராயல் டேபிளையும் ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறோம். நம்ம எம்பவர் சொல்யூஷனுக்கு உதவியா கொடுக்கறது 3200 இருந்தாலும் ராயல் டேபிளுக்கு தேவையானது 1000 ரூபாய். ஸோ அந்த 1000 ரூபாயை எடுத்துக்கிட்டு தான் நம்ம உள்ள என்டர் ஆக போறோம். ஆனா நம்ம கொண்டுட்டு போறது 3200ல இருந்து எப்படி ராயல் டேபிளுக்கு 1000 எடுத்துக்கிட்டு உள்ள போக போறோம் அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல நம்ம டிராவல் பண்ணக்கூடிய டொமைன் பாத்தீங்க அப்படின்னா www.nnwoman.com அப்படிங்கிற டொமைன்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். உங்களுக்கே தெரியும் எம்பவர் சொல்யூஷன் அப்படின்னாவே டொனேஷன் கான்செப்ட், நம்ம க்ரௌடு ஃபண்டிங்கை ஜென்ரேட் பண்ணி தான் நம்ம வருமானம் வாங்கணும். ஆனா இந்த இடத்துல க்ரௌடு ஜென்ரேட் பண்றது இல்லாம நம்ம டீமோட எஃபர்ட் இருந்தா எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம இண்டிவிஜுவல் எஃபர்ட் இருந்தா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பிரிச்சு வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 200 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் போக 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு கங்கா ஆக்டிவ் டேபிளுக்குள்ள எல்லாருமே என்டர் ஆகிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்டர் ஆன நம்ம இந்த 4 டேபிளுக்குள்ளேயும் டிராவல் ஆகணும். ஆனா 4 டேபிளுக்கும் உள்ள என்டர் ஆகக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிள 3200 மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள நம்ம கொண்டுட்டு வந்துட்டு என்டர் ஆகிறோம். ராயல் டேபிளுக்கு 1000 ரூபாய் தேவை, பவானி டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிளுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு 3000 ரூபாய் தேவை, காவேரி லெவல் டேபிளுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு 2000 ரூபாய் தேவை. அப்ப கிட்டத்தட்ட நம்ம 3200 எடுத்துக்கிட்டு இதுல ஒரு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் டேபிளுக்குள்ள நம்ம என்டர் ஆகணும். அது எப்படி என்டர் ஆக போறோம்? அது மட்டும் இல்லாம நம்ம சைட் பை சைடா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல உள்ள வந்தாலும் ராயலோட வருமானம் சிஸ்டம் நம்மளுக்கு எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத தெளிவா இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க எப்படி உள்ள வந்தீங்களோ இந்த வாய்ப்பை முதல் நபருக்கு கொடுக்குறீங்க. அப்ப கங்கா ஆக்டிவ் டேபிள்ல யாரெல்லாம் உள்ள என்டர் ஆகுறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே ராயல் டேபிள் அப்படின்னு செப்பரேட்டா இருக்கும். அதுலயும் அவங்க ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆவாங்க. நம்ம பார்த்திருப்போம் கங்கா ஆக்டிவ் டேபிள் முதல் நபரை கொடுத்துட்டோம் அப்படின்னா பவானி 3000 டேபிளுக்கு நீங்க வருவீங்க. அப்ப பாருங்க 1 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நபரை நீங்க கொடுக்குறீங்க, யூ அப்படிங்கிற நீங்க எங்க வரீங்க அப்படின்னா பவானி 3000 டேபிளுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி அந்த இடத்துக்கு வருமானம் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ இப்போ அதே டைம்ல ராயல் டேபிளையும் பாருங்க, உங்களுக்கு கீழே நேரடியில முதல் நபர் ராயல் டேபிள
ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆகுறாரு. அது நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா ராயல் டேபிளுக்கு தேவையானது 1000 ரூபாய். முதல் நபர் கொண்டுட்டு வந்த 3000 உங்களை பவானி டேபிளுக்குள்ள என்டர் பண்ண வச்சுட்டாரு. மீதி அமௌண்ட் அவர்கிட்ட இல்ல. ஸோ ராயல் டேபிள்ல உங்களுக்கு கீழே முதல் நபரா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ரெஃபரலை கொடுக்குறீங்க. அந்த ரெண்டாவது ரெஃபரல் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல நீங்க கொடுக்கும்போது அதே டைம்ல ராயல் டேபிள்ல உங்களுக்கு ரெண்டாவது ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறாரு. கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ரெண்டாவது நபரை கொடுத்தாலே உங்களுக்கு நீங்க டொனேஷனா கொடுத்த 3000 ரூபாய் உங்களுக்கே எந்தவித டிடக்ஷனும் எந்தவித கண்டிஷனும் இல்லாம அந்த கட் ஆஃப்க்கு டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரும்போது பே அவுட்டா ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான். ஸோ மேக்சிமம் ப்ராஜெக்ட் 80% கம்ப்ளீட் பண்ணது ரெண்டாவது நபரை கொடுக்கும் போதே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மூணாவது நபர் கொடுத்தா எப்படி ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ ராயல் டேபிள்ல 2 நபர்கள் இருக்காங்க. காரணம் என்னன்னா, முதல் நபர் கொண்டுட்டு வர 3000 உங்களை பவானி டேபிளுக்குள்ள கொண்டுட்டு வந்தாச்சு. ரெண்டாவது நபர் கொடுக்கக்கூடிய 3000 எடுத்து நீங்க கொடுத்த டொனேஷன் அமௌண்ட் எடுத்துட்டீங்க. அப்ப ரெண்டாவது நபரும் இந்த இடத்துல ராயல் டேபிள்ல உங்களுக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன்ல மட்டும்தான் இருக்காரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில நீங்க மூணாவது நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க கங்கா ஆக்டிவ் டேபிள்ல. இப்ப பாருங்க, கங்கா ஆக்டிவ் டேபிள் அவர் எடுத்துட்டு வந்த 3000லையும் பாத்தீங்க அப்படின்னா அவரோட ராயல் ஐடி இப்போ காமனா நான் சொல்லிட்டேன். கங்கா ஆக்டிவ் டேபிள்ல என்டர் ஆனாவே ராயல் டேபிளையும் ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆவாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல பாருங்க, மூணாவது நபர் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 3 நபர்களுமே ராயல் ஐடியில உங்களுக்கு கீழே ஆக்டிவேஷனா ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, அவர் எடுத்துட்டு வந்த 3000 அழகா உங்களோட ராயல் டேபிளுக்கு தான் வருது. எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க முதல் நபருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க இல்லையா, அவரோட ராயல் டேபிளுக்கு உண்டான 1000 ரூபாய மூணாவது நபர் தான் கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்க ரெண்டாவது நபரை டைரக்ட்ல இணைச்சிங்க, அவங்களுக்கும் ராயல் ஐடி ஆக்டிவேஷனுக்கு தேவையான 1000 ரூபாய மூணாவது நபர் தான் கொடுக்குறாரு. பேலன்ஸா இருக்கக்கூடிய 1000 அவரோட ராயல் ஐடியா உங்களுக்கு கீழே மூணாவது நபரா ஆக்டிவேஷன் ஆகுறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 ஐடியுமே ஃபர்ஸ்ட் ஐடியா இருக்கட்டும் ரெண்டாவது ஐடியா இருக்கட்டும் ரிஜிஸ்ட்ரேஷனை மட்டும்தான் பண்ணியிருந்தது. இப்போ மூணாவது நபர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா உங்களுக்கு கீழே ராயல் டேபிள ஆக்டிவேஷனாவே மாறிட்டாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும், ராயல் டேபிள்ல 2 ஸ்ட்ரக்சர் தான். முதல் 4 நபர்கள் நேரடி இணைப்புல வரும்போது 200 நம்மளோட இன்கமாவும், 5வது நபர்ல இருந்து நம்மளுக்கு 500 அப்படிங்கிறது இன்கமாவும் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அட் அ டைம்ல இந்த 3 நபர்களுமே உங்களுக்கு கீழே ராயல் ஐடியா ஆக்டிவேஷன் ஆகுறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 600 ரூபாய் உங்களோட இன்கம். அப்ப பாருங்க, ஸோ இப்ப நம்ம ராயலோட வருமானம் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நபரை கொடுக்கும்போது என்ன இன்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 4வது நபரை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது ஏன்னா வாய்ப்பை நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிட்டே வருவோம். ஒரு சிலர் ஒரே நாள்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஒரு சிலர் எனக்கு 2-3 நாள் தேவைன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் இணைய தான் போறாங்க. அப்ப 4வது நபர் உங்களோட கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 3200 டொனேஷனா கொடுத்து வரும்போது கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள என்டர் ஆகும் போதே நான் சொல்லியிருக்கேன் ராயல் டேபிளையும் என்டர் ஆவாங்கன்னு சொல்லி. அதுல 3000த்துல பாத்தீங்க அப்படின்னா 1000 உங்களுக்கு கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இன்கம் கொடுத்துட்டு அடுத்த 1000 ராயல் டேபிள்ல 4வது நபர் அவரோட ராயல் ஐடியா அவரே ஆக்டிவேஷன் பண்றாரு. அப்போ நேரடி இணைப்புல வரக்கூடிய அத்தனை நபர்களுமே 3வது நபர்ல இருந்து அவங்களோட ராயல் ஐடிய நம்ம அவங்க கொண்டுட்டு வர 3000த்துல இருந்தே 1000 எடுத்துட்டு ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறாங்க. முதல் 2 நபருக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆகுறாரு. 3வது நபர் அந்த ஒர்க்கை செய்யணும். ஆனா அதுக்கு நீங்க ஸ்பான்சரை 3வது நபரை கொடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 4வது நபர் கங்கா ஆக்டிவ் டேபிள கொடுத்தாலும் பேலன்ஸா இருக்கக்கூடிய 1000 பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் டேபிளுக்கு 2000 டேபிள்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க. அப்ப பாருங்க, ஸ்பான்சர் ஆகிய உங்களை 4வது நபர் என்ன பண்றாரு அப்படின்னா ராயல் கங்கா டேபிள்ல இருந்தாலும் ராயல்லையும் வருமானம் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 1000 எடுத்துக்கிட்டு காவேரி 2000 டேபிள்ல உங்கள் ஐடியா என்ன பண்றாரு கொண்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிளேஸ்மெண்ட்டையும் என்ன பண்றாரு கொடுக்குறாரு. அப்ப பாருங்க எப்படி வாய்ப்பு நம்மளோட கங்கா டேபிள்குள்ள வந்தாலும் இப்போ இந்த டைம்ல 4வது நபரை நம்ம கொடுக்கும் போதே கிட்டத்தட்ட
4 டேபிளையும் என்டர் ஆயிட்டோம். காவேரியில 3 டேபிள் இருந்தாலும் முதல் டேபிள்குள்ள மட்டும் இப்ப என்டர் ஆயிருக்கோம். அப்ப இப்ப கூடுதலா ரூ. 200 இருக்கோம். 800 ரூபாய். அப்ப 4 நபர்கள் வரும்போது ராயல் டேபிள்ல மட்டுமே 800 நம்ம இன்கம் பார்த்திருப்போம். 5வது நபரை நீங்க நேரடி இணைப்புல கங்கா ஆக்டிவ் டேபிள்ல கொடுக்கும்போது எகெயின் அதே மாதிரி அவங்க எடுத்துட்டு வர 3000த்துல பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கங்கா ஆக்டிவ் டேபிள் உங்களுக்கே வருமானமா கொடுக்கறாங்க. ராயல் டேபிள் 5வது நபரா உங்களுக்கு ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷனும் ஆகுறாங்க. அப்ப சொல்லியாச்சு 5வது நபர்ல இருந்து உங்களுக்கு 500 இன்கம் அப்படின்னு. இப்ப ராயல் டேபிள்ல 200 இது வரைக்கும் பார்த்த நீங்க 500 முதல் டைமா இன்கம் பாக்குறீங்க. இனி நேரடி இணைப்புல எத்தனை நபர்கள் ராயல் டேபிள்ல வந்தாலும் உங்களுக்கு 500 அப்படிங்கிறது வருமானம். அது மட்டும் கிடையாது. 6வது நபருக்கு நீங்க வாய்ப்பை கொடுக்குறீங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிளுக்குள்ள கொடுத்தாலும் உங்களுக்கே ஒரு 1000 ரூபாய் பே அவுட் ஆகும். ராயல் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 500 உங்களோட ராயல் இன்கம் ஆகும். அதே டைம்ல காவேரி லெவல் 3000 டேபிள்ல உங்களை என்ன பண்றாங்க 6வது நபர் கொண்டுட்டு வரா பேலன்ஸா இருக்கக்கூடிய 1000 எடுத்து காவேரி லெவல் 3000 டேபிளுக்குள்ள உங்களை என்டர் பண்ண வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம என்டர் ஆகக்கூடிய இடம் ஒரே இடம்தான். ஆனா பல இடத்துல வருமானம் இருக்குது. அந்த வருமானம் பார்க்கறதுக்கு நம்ம என்ன வேலையை செய்யணும் கங்கா ஆக்டிவ் டேபிள் அப்படிங்கிறது தெளிவா கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்ப பாருங்க 7வது நபரை நம்ம நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எகெயின் 3000 எடுத்துட்டு வருவாங்க. இதுல சேம் ஸ்ட்ரக்சர் தான். 1000 அப்படிங்கிறது உங்களோட கங்கா ஆக்டிவ் டேபிள்ல பே அவுட் ஆகும். ராயல் டேபிள் 500. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா டாப் அப் ஆகுது. அதே மாதிரிதான் 4வது நபரை நம்ம கொடுத்து எப்படி ஒரு 2000 டேபிள்குள்ள வந்தோமோ 5வது நபர்லயும் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸா இருக்கக்கூடிய கடைசி 1000 பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப்பா காவேரி லெவல் 2000 டேபிள்குள்ள நடக்கும். இங்கேயும் அப்படிதான் 6வது நபர் மூலமா நீங்க ஐடியா 3000 டேபிள்குள்ள காவேரி லெவல்குள்ள வந்தாலும் 7, 8 அதே இடத்துல உங்களுக்கு 1000 அப்படிங்கறத எடுத்து டாப் அப் ஆகி ஏற்கனவே இருந்த வருமானத்தை தாண்டி கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு போற மாதிரி வடிவமைக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா இதுல நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள் பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் ஒர்க்கை ரிஃப்ளெக்ட் பண்ணது. ராயல் டேபிள் பாத்தீங்கன்னா நம்மளோட 13 லெவல் டீம் ஒர்க்கை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. பவானி டேபிள் பாத்தீங்க அப்படின்னா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்கும் காவேரி லெவல் டேபிள் குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல 9வது நபரை நீங்க கங்கா ஆக்டிவ் டேபிள்ல வாய்ப்பை கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொண்டுட்டு வர 3000த்துல 1000 ரூபாய் உங்களோட கங்கா ஆக்டிவ் டேபிள வருமானமா கொடுக்குறாங்க. ராயல் டேபிள நேரடி இணைப்புல 9வது நபரா அவங்க இணையும் போது 500 உங்களோட இன்கம். அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களை காவேரி லெவல் 4000 டேபிள்குள்ள உங்களை என்டர் பண்ண வைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை டேபிள் இருக்குதோ நம்மளா என்டர் ஆகக்கூடிய இடத்துல அத்தனை இடத்துலயும் என்டர் ஆயிட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 9 நபர்களை நம்ம கொடுத்துருக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம ராயல் டேபிள்னு சாதாரணமா நினைச்சாலும் அதனோட வருமானம் 13 லெவலுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். இப்போ 10வது நபருக்கும் 11வது நபருக்கும் 12வது நபருக்கும் நீங்களே இப்ப இன்கம் என்ன வருங்கிறத சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் எப்படி கங்கா ஆக்டிவ் டேபிள் 9வது நபரை கொடுத்தா வந்துச்சோ அதே மாதிரிதான் காவேரி லெவல் டேபிள மட்டும் 10, 11, 12 அந்த 3000ம் ஏற்கனவே 4000 டேபிள்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன இடத்துல இருந்து டாப் அப் ஆக போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க. 12 நபர்களை கொடுத்தோம் அப்படின்னாவே இவ்வளோ இன்கம் வாங்கணும். 13வது நபரை நம்ம நேரடி இணைப்புல கொடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டா 1700ம் அது மட்டும் இல்ல ராயல் ஐடியில 500 இன்கமும் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம சாம்பியன் ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனையும் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அப்ப 4, 5 கொடுக்கும்போது 1 ஸ்டார் ஆகும். 6, 7, 8 கொடுக்கும்போது 2 ஸ்டார் ஆகும். 9, 10, 11, 12 கொடுக்கும்போது 3 ஸ்டார் ஆகவும் 13ல இருந்து நம்ம சாம்பியன் ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வர்றோம். அப்ப என்ன அப்படின்னா எனக்கு வார வாரம் வருமானம் வரணும் அப்படின்னா ஒன்னா நான் நேரடி உழைப்பை போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட உழைப்பை காட்டக்கூடிய கங்கா ஆக்டிவ் டேபிள்ல என்னோட ஐடிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு வரணும். இல்லையா என்னோட ராயல் டீம்ல என்னோட டீமை கரெக்டா கட்டமைச்சு அதுல நான் வருமானம் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா இந்த 2 வேலையும் நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா பவானி டேபிள்ல கொடுக்க வேண்டிய வருமானத்தை சிஸ்டம் தெளிவா கொடுக்கும். காவேரி லெவல் டேபிள்ல கொடுக்க வேண்டியதையும் சிஸ்டம் தெளிவா கொடுக்கும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2 வாரம் முடிச்சிட்டோம். 3வது வாரம் இன்னைக்கு நாளைக்கு ஏன்னா 2 நாள் பிரிச்சு போடுற மாதிரி பே அவுட் வருது ராயல் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லாமே.
இப்ப என்ன அப்படின்னா, போன வாரம் நம்ம ராயல் டேபிள்ல இன்கம் ரிசீவ் பண்ணல. இந்த வாரம் நம்ம பே அவுட்ல ராயல் டேபிள வாங்க போறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எத்தனை வருமானங்கள் வந்தாலும் சரி, வாரம் நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல மினிமம் ஒரு நபராவது ஆட் ஆகி வந்துட்டு இருக்கணும். ராயல் டேபிள்ல மினிமம் 10 ஐடியாவது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் அது அதிகரிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா 13 லெவல்ல கொடுக்கப்பட்ட வருமானம் அப்படிங்கிறது சாதாரண வருமானம் கிடையாது. அவங்கவுங்க டைரக்டா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவல பார்த்தோம்னாவே நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ இப்போ எம்பவர் சொல்யூஷன்லயும் ராயல் டேபிளுக்கு தேவையானது 1000 ரூபாய் தான். இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொருத்தரும் 4 நபர்களை வாய்ப்பை கொடுக்கும் போதே 13 லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டல் இன்கம் இங்க எவ்வளவு ஷோ ஆகுதுன்னு பாருங்க. இது 4 நபர்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் லெவல்ல வரக்கூடிய எத்தனை நபர்களா இருந்தாலும் சரி, முதல் 4 நபர்கள் வரைக்கும் 200, 5வது நபர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் இன்கம். ஆனா இங்க போட்டிருக்கிற டேபிள் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 4 நபர்களுக்கு மட்டும் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. இதுவே 5வது நபரை போட்டீங்க அப்படின்னா இங்க 13வது லெவல்ல ஷோ ஆகிறது 7வது லெவலையே நம்ம ரீச் பண்ணுவோம். அப்ப 5 நபருக்கே அப்படின்னா அப்படியே கூடுதலா போட்டுட்டே வாங்க. அப்போ வருமானம் அப்படிங்கிறது ராயல் டேபிள்ல நம்ம ராயல் லைஃபை மாத்த வந்திருக்குங்கிறது தெளிவா புரியும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு 4 செட்டுக்கும் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டீமை கரெக்டா கட்டமைச்சோம் அப்படின்னா ராயல் டேபிளோட வருமானம் அத்தனை நபர்களுக்குமே வார பே அவுட்டா வரும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வந்த நபர்களை மினிமம் 3, அதுக்கப்புறம் அன்லிமிட்டடா வாரம் 2 நபர்களை கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இணைய வச்சோம் அப்படின்னாவே அழகா நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது ராயல் டேபிளையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ நம்ம இது 1000 ரூபாய் கான்செப்டா நம்ம பார்த்த நம்ம பவானி 17,000 டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா, பவானி 17,000 டேபிள்ல உங்களுக்கு கீழே முதல் நபர் வரும்போது அழகா அவங்க எடுத்துட்டு வர 17,000த்துல 3000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ராயல் டாப் அப்காக கொடுக்குறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, உங்க டைரக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் நீங்க இணைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 15 நபர்களுமே ஒரு நபரை மினிமம் எல்லாருமே கொடுத்தாலே பவானி 3000 டேபிள்குள்ள என்டர் ஆயிருவாங்க. அப்ப அவங்களும் பவானி 17,000 டேபிள் கீழே வரும்போது 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ராயல் டாப் அப் ஆகும்போது இங்க உங்களுக்கு என்ன வருமானம் கொடுத்தாங்களோ அதுல இருந்து 3 மடங்கு வருமானம் அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. அப்ப அதே மாதிரி 13 லெவல்லையும் வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாறி அத்தனை நபர்களுக்குமே ராயல் வருமானத்தை கொடுக்க போகுதுன்னு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அதிகமா பேசுறோம், நம்ம பவானி டேபிளையும் காவேரி டேபிள்லயும் அதெல்லாம் சிஸ்டமா கொடுக்கக்கூடியது. நம்ம இந்த வாரத்துல எத்தனை நபர்களை இணைச்சோம் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல? நம்மளோட டீம்ல ராயல் இன்கம் எந்த அளவுக்கு போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற கால்குலேஷனை மட்டும் நம்ம தெளிவா போட்டோம் அப்படின்னா பவானி டேபிளோட வருமானம் அப்படிங்கிறதும் காவேரி லெவல் டேபிளோட வருமானம் அப்படிங்கிறது அதுவா ஆட்டோமேட்டிக்கா கூடிக்கிட்டு வரும். வந்த நபர்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, ஒரு நாள் இல்ல 2 நாள், அதிகபட்சம் அவ்வளவுதான் டைம் பவானி டேபிளுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. வரும்போதே 1+1 வந்தா ரொம்ப சந்தோஷம். பட் அந்த 1+1 வந்த நபர் 2 நாள் தான் எடுத்துக்கணும். மறுபடியும் அகைன் அவங்களும் பவானி டேபிளுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வேகத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே வேகத்துல தான் போகணுமே தவிர கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பி மறுபடியும் வேகம் எடுக்காம சீரான வேகத்தோட போனோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம எப்படி சீக்கிரமா பவானி டேபிள்ல வருமானம் வாங்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி வந்த நபர்களும் யாராக இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே வருமானம் சீக்கிரம் வரணும்னு நினைப்பாங்க. அப்ப அதுக்குண்டான வேலையை நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல வந்த நபர்கள் உடனடியாவே ஒவ்வொரு நபரை வாய்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னா பவானி 3000 டேபிள்ல உள்ள என்ட்ரு ஆனாலும் பவானி 17,000 டேபிள் வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப 32 நபர்கள் ஒரு டைம்ல பவானி 3000 டேபிளுக்குள்ள என்டர் ஆனாங்க அப்படின்னா ஒரு நபர் அழகா 17,000ல இருந்து பே அவுட் வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 32 நபர்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டோம். ஆனா உள்ள இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 600 நபர்களுக்கு மேல எம்பவர் சொல்யூஷன்ல இணைஞ்சிருக்கும்.
600ல 50% ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரை கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 ஐடிஸ் உள்ள பவானி டேபிள் கங்கா ஆக்டிவ் டேபிளுக்குள்ள வரும். வந்த நபர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்ட் ரெஃபரல் அந்த அன்னைக்கே எடுத்தாங்க அப்படின்னா அழகா என்ன ஆகும் அப்படின்னா பவானி 3000 டேபிள்ல ரிஃப்ளெக்டன் 17,000ல டேபிள்ல வந்து எத்தனை நபர்கள் வெளியில போவாங்கன்னு பாருங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஃபாஸ்டா வரும். ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா 17,000ல டச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ரீபர்த் அப்படிங்கிறது இன்னும் அழகா நம்மளுக்கு சப்போர்ட்டா பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ வந்த நபர்கள் அத்தனை நபர்களையுமே ஒரு நபர்களை சீக்கிரம் இணைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யணும். நம்ம ஜாயின் பண்ணினது 30/4/2025 இருந்தாலும் இப்ப கிட்டத்தட்ட 20 நாள் கடந்துருச்சு. அப்ப 30ஆம் தேதி ஜாயின் பண்ண நபர்கள் இன்னும் எத்தனை நபர்கள் பவானி 3000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு உண்டான வேலையை செய்யாம இருக்காங்கிறத பார்த்துட்டு தெளிவா அவங்களையும் இந்த ஒர்க்கை செய்யும் போது அதனோட ரிஃப்ளெக்ஷன் அதுல மட்டும் கிடையாது, கங்கா ஆக்டிவ்லோட வருமானம் மட்டும் கிடையாது, பவானிலையும் வருமானம் அப்படிங்கிறது கூடும். அதை தாண்டி காவேரி லெவல்லையும் வருமானம் அப்படிங்கிறது கூடும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராயல் டேபிள் அப்படிங்கிறது வருமானம் 3 மடங்கா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு பவானி டேபிளுக்குள்ள என்ட்ரானாலும் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யறோமோ அதைவே நம்மளோட அணிக்கு கடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அழகா நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது 1 மடங்கா இருந்தது 3000 எடுத்துக்கிட்டு ராயல் ஐடியா டாப் அப் ஆகும்போது 3 மடங்கா நம்மளுக்கு மாறுது. நம்ம 1000 ரூபாய்க்கு உண்டான வழிவகை தான் செஞ்சுட்டு இருக்கமே தவிர வந்த நபர்களை அத்தனை நபர்களையுமே ஒரு நபருக்கு கங்கா ஆக்டிவ் டேபிள வாய்ப்பை கொடுத்து பவானி 3000 டேபிளுக்குள்ள இப்ப எக்ஸாம்பிள் என்னோட நேரடி இணைப்புல 50 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா 50 நபர்களையுமே ஒரு நபர்களை கொடுத்து சீக்கிரமா பவானி 3000 டேபிளுக்குள்ள என்டர் பண்ண வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க மூலமா ராயல் 3000 ஐடியா டாப் அப் ஆகும். அப்ப நான் ராயல் டேபிள வாங்கின வருமானம் 3 மடங்கா எனக்கு கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, அத்தனை நபர்களுக்குமே நம்ம ஒவ்வொரு டேபிளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராயல் டேபிளோட வருமானம் மட்டுமே கம்பல்சரி நம்மளோட ராயல் லைஃபை மாத்த வந்தது அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இன்கம் வந்தாலும் சரி நம்ம இந்த இடத்துல வித்துட்ரான்னு கிடையாது, ஆட்டோமேட்டிக் பே அவுட்டாக வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட கட் ஆஃப், செவ்வாய்க்கிழமை நம்மளோட பே அவுட் ரிலீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பேர்த்துக்கும் நாளைக்கு பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காவேரி லெவல் பிளானோடது மட்டும் இன்கம் நம்மளோட பே அவுட் ரிலீஸ் ஆகாது, அது நெக்ஸ்ட் வீக்ல வரும். ஏன்னா இப்போ பிகினிங்ல இருக்கிறபடியா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டேபிளோட ப்ராசஸிங் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் டேபிளோடது போயிட்டு இருக்கு. அதனோட இன்கம் நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம், சேர்த்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பே அவுட் 500 ரூபாய் வந்துடும். மேக்சிமம் பே அவுட் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். இது வருங்காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வருமானம் அதிகரிக்கும் போது மேக்சிமம் பே அவுட்டுக்கு உண்டான அமௌண்ட்டும் என்ன ஆக போகுது, மாறப்போகுது. 5% சர்வீஸ் சார்ஜ், 10% டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் எப்பவுமே நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரப்போறது தான். அது மட்டும் இல்லை, நம்ம நேரடி இணைப்புல 3 நபர்களை இணைச்சாதான் எல்லா வருமானத்தையும் எக்ஸப்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி லெவலில் வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம்மை தாண்டி மீதி எல்லா இன்கமையும் எடுக்கிறக்கு எலிஜிபிலிட்டி ஆகும். அப்போ உள்ள வரும்போதே 3 நபர்களை தகுதியுடையவர்களாக தான் கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்த நபர்கள் 20 நாள் ஆயும் ஒரு நபரை கூட கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா திருப்பி அவங்கள ரியலைஸ் பண்ணி அவங்கள கொண்டுட்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, ஸ்பான்சர் ஆகிய நமக்கு. அதை தெளிவா இன்னைக்கு திட்டமிட்டு சீக்கிரமா ஒரு நபர் கூட வாய்ப்பை கொடுக்காத நபர்களை வாய்ப்பை கொடுக்க வைப்போம். அது மட்டும் இல்ல, கங்கா ஆக்டிவ் டேபிள 2வது நபரை இணைச்சாவே அவங்களோட டொனேஷன் அமௌண்ட் எந்தவித டிடக்ஷனும் எந்தவித கண்டிஷனும் இல்லாம பே அவுட்டா வரப்போகுது. அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ராயல் ஐடி 2 இடத்துல பிளேஸ் ஆகுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளோட ஸ்பான்சருக்கு கீழே முதல் 2 நபரா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணி தரக்கூடிய பொறுப்பு நம்மளோட ஸ்பான்சர் கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொன்னோம், முதல் 2 நபர்களை கொடுக்கும்போது அது ரெட் கலரா தான் இருக்குது. 3வது நபரை கொடுக்கும்போது தான் அந்த 2 ராயல் ஐடியும் ஆக்டிவேஷன் வரக்கூடிய பொறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3வது நபரை கொண்டுட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பான்சர் தான்.
அப்போ முதல் பொறுப்பு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் வந்ததையும் பாத்தீங்க அப்படின்னா மூன்று நபர்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னா யாரும் ராயல் ஐடி ஆக்டிவேஷன் இல்லாம வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் வரும்போதே மூன்று நபர்களை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு. அதே மூன்றாவது நபர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாவே போதும். அழகா எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கொண்டுட்டு வர 3000 இருந்தே ராயல் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ 2 தான். ஒன்று, ராயல் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி தரக்கூடிய பொறுப்பு ஸ்பான்சர் கிட்ட இருக்கு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே முதல் 2 நபரா நம்ம வரும்போது, அதுவே 3வது நபர்ல இருந்து நம்மளே என்ன பண்றோம், கொண்டுட்டு வர ஐடியில இருந்தே அவங்கவங்களோட இண்டிவிஜுவல் செல்ஃபாவே அவங்க ராயல் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அழகா நம்மளோட வெப்சைட்லயே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ராயல் கிளப் 0வாவும் 1ஆவும் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அற்புதமான வாய்ப்பு நம்மளுக்கு அழகா கையில கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ராயல் டேபிள் அப்படிங்கிறது சாதாரண டேபிள் கிடையாது. நம்ம வாழ்க்கையே நம்ம கையில ராயல் லைஃபா கொடுக்க வந்த டேபிள். ஸோ நம்மளோட இண்டிவிஜுவல் எஃபர்ட் கங்காவோட வருமானத்திலையும் நம்மளோட டீம் எஃபர்ட் ராயல் டேபிளையும் வாரம் தர்றதுக்குண்டான வேலையை உள்ள வந்த அத்தனை நபர்களுமே முனைப்போட செயலோடுவோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் கேட்டு மகிழ்ந்த நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடி. நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும்.